மட்டனில் நெஞ்செலும்பு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்சியில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி 1 ஸ்பூன் அதே அளவு போட்டு நல்லா ஒரு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. குழம்பு இது மாதிரின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா நிறைய வதக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம கழுவி வச்சுருக்க நெஞ்சு எலும்பு கறி அதையும் எடுத்து போட்டுக்குவோம். அதையும் போட்டுட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இந்த பொடி நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்குவோம். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம எத்தனை பேருக்கு சூப்பு சாப்பிட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஒரு 3 கிளாஸ் ஊற்றி நல்லா ஒரு 7-8 விசில் வச்சு வேக வச்சிடணும். இது அந்த எலும்பெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். நம்ம வேக வைக்கிறதுலே நல்லா கரைஞ்சி அந்த சூப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா, பெரியவங்களுக்கு, கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்க பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இது நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்குவோம். கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதை எடுத்து இந்த நெஞ்சு எலும்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதில் போட்டுட்டு காரம் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. ஏன்னா பெரியவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். இதுக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் காரம் போட்டிருக்கோம். குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க, அதனால் மிளகுத்தூள் போட்டிருக்கோம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.